இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, தேவன் ஏன் இன்னும் அமைதியா இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்காகத்தான். அமைதியா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் அதிகாரம் 46 வசனம் 10. இந்த வசனத்துல தேவன் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலை கொடுக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறாருன்னு அவர் வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் பார்க்க முடியாத இடத்துல தேவன் உங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் மூடப்பட்ட கதவை மட்டும் பார்க்கிறீங்க, ஆனா தேவன் திறக்கப் போகிற கதவை பார்க்கிறார். இன்று தாமதமாய் இருக்கலாம், ஆனா தேவனுடைய நேரம் ஒருபோதும் தவறாது. அதனால் அவசரப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. தேவனை முழு மனதோட நம்புங்க. அவர் உங்களை சரியான நேரத்தில் உயர்த்துவார். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். காத்திருந்து சோர்ந்து போனவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாருங்கள். உமது நேரத்தை நம்புகிற விசுவாசத்தை அவர்களுடைய இதயத்தில் அதிகரியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று காமெண்டில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.